2 பேரும் இவ்வளோ தூரம் போராடியாச்சு. அவனுடைய பெட்டிஷனில் 484 நாட்கள் தாமதத்திற்கான எந்த காரணமும் வேலிடாக இல்லை. நீ இல்லைன்னு சொன்னால் கூட அதுக்கப்புறமாவது இங்கே வந்திருக்கணும், அதனால இல்லை. ஸோ அதெல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற நிலைமையில் இதெல்லாம், அதாவது இது 2005 போட்ட வழக்கு இப்போ 2011 ஆயிடுச்சு. இவன் இப்போ என்ன சொல்கிறான், நீ வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறாங்க. குழந்தை இருக்கு, அந்த பொண்ணு இருக்கா, நீ கொடுத்து தான் ஆகணும், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு. இவங்க அப்பா ஆட்சி பணித்துறையில் இருந்தவர். இவங்க அப்பா ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கலாம், யார்ட்டையாவது கேட்டு வந்திருக்கலாம், அந்த பையனுக்கு அப்படித்தான் அந்த வேலையே கிடைச்சது. ஸோ கவர்மெண்ட்லேருந்து இவனுக்கு வேலை கொடுத்ததுக்கான ரிப்போர்ட்டை எடுத்தான். அதில் தற்காலிகமாக விரிவுரையாளராக நீங்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அது சொல்லுது. புரியுதா? இப்போ அதை எடுத்தாச்சு. தற்காலிகமாக தானே, எனக்கு வேலை போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு இந்த ஆள் வேலையில் இருக்காரா, என்ன ஏது, பணி வந்து நிரந்தரமான பணியா தற்காலிகமான பணியா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் ஆட்சி பணியில் இருந்ததுனால இருந்து ரிட்டையர் ஆனவர், அவருக்கு வந்து நெளிவு சுழிவெல்லாம் தெரியும். ஸோ என்ன பண்ணினாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதில் அவன் வந்து பெர்மனன்ட் பண்ணி கடலூர் பக்கத்துலேயே செய்யாரோ அங்கே ஏதோ ஒரு கல்லூரியில் அவர் இருக்கார். அப்போ பே ஸ்கேல் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகே. சம்பளம் வந்து டெம்பரரி ஜாபுக்கும் பெர்மனன்ட் ஜாபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து அவர் எவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்காரோ அதை பொறுத்தும் கணக்கு இருக்கும். ஸோ அதையெல்லாம் போட்டு நாங்கள் கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுத்தோம். அவன் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டான், இந்த குழந்தைய எனக்கு பிறக்கலை. அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப தாங்க முடியாத ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. நான் சொன்னேன், நீ ஏமா கவலைப்படுற, ஒருத்தர் சொல்கிறதுனால அது உண்மையாயிடாது, நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். குழந்தைக்கும் இவருக்கு அப்போ நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டி ஒரு பெட்டிஷனை போட்டோம் கோர்ட்டில். அப்போ தான் ஜட்ஜு முதல் தடவை, எத்தனை பெட்டிஷன் தான் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு என்ன பண்ணுறது, ஒரு வாழ்க்கைக்கான போராட்டம் அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா, சே உங்ககிட்டயே நான் வாழ்கிறதுக்கு இத்தனை காலம் நான் போராடினேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மனசில் பட்டுடுச்சு. அப்புறம் அவள், இல்லை மேடம், வேண்டாம் மேடம், என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அதை எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கிட்ட ஏன் பிளட் சாம்பிள் எடுத்து அதை இவரோட ஒத்துட்டு பார்க்கணும். அவனுக்கு தெரியும், அவன் தான் கூட இருந்தான் குழந்தை பெற்றுக்கும் போது, அவன் வந்து இந்த மாதிரி அநியாயமாக சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னான், மேடம் நம்ம எவ்வளோ வேணால் ஃபைட் பண்ணலாம், ஆனால் எனக்கு குழந்தைய வந்து நான் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவன் மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்கல, அவனை எனக்கு வேண்டாம் மேடம், அவன்